ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல போகின்ற கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 1:27. பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவராகி கர்த்தர் சொன்னார், யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் அற்புதமாக தெரிந்து கொள்ளுகிறார். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், இவன்லாம் உணிஞ்சலாயக்கா, இந்த அம்மாலாம் உணிஞ்சலாயக்கா, இல்லை அவரு சரிங்களே, அவரு சரியில்லை, இவரெல்லாம் ஆண்டு தெரிஞ்சு வச்சிருப்பாரா? சச்சமே மக்கள் பேச பார்க்குறோம்ல, இவெல்லாம் ஒரு பாஸ்டரு, இவரெல்லாம் ஒரு போதகர், இவரெல்லாம் ஒரு ஊழியக்கார், இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ரொம்ப அற்புதமான இல்லையா? ஒரு தடவை ஒரு அருமையான சகோதரன், பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அருமையான ஒரே பையன், ஏகப்பட்ட வீட்டில் வசதிகள், வேலை வாய்ப்பு எல்லாம் இருக்குதுங்க, வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் நிறைய இருக்குது, ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக இருப்பான். அவன் தனக்கென்று ஒரு மனைவியை தெரிந்து கொள்ளுகிறான். அந்த பிள்ளையை பார்த்தீங்கன்னா ஒரு அழகும் கிடையாது, கொஞ்சம் சைஸு ஒரு பெரிய சைஸ், இவனோட கொஞ்சம் பெரிய சைஸ். அந்த அம்மா அழுதுட்டு சொன்னாங்க, அவன் நாளைக்கு வாரான்யா, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தயவுசெய்து அவனோடு கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி என்னை எடுத்து சொன்னாங்க. அப்போது நான் தம்பி பார்த்தேன், அவன் நல்ல தம்பி, அவனோட பேசினேன், இதெல்லாம் பண்ணேன். எப்போ அந்த பிள்ளையை சொந்தக்கார பிள்ளையை கட்டுவேன்னு சொல்றியப்பா, அந்த பிள்ளைய கொஞ்சம் இதாக தானே இருக்குது அப்படின்னு. அப்போ அவன் சிரிச்சிட்டு சொன்னான், அங்கிள் எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்களா அந்த பிள்ளை சரியில்லை குண்டாக இருக்குன்னு சொன்னாங்களா? அங்கிள் கெட்ட போகிறதுண்ணா, அவளோட வாழ போகிறதுண்ணா, அவளோட ஜீவிக்க போகிறதுண்ணா. ஏன் எங்கள் அம்மா எல்லாம் உரி பண்ணுறாங்க? அவளோட வாழ போகிற நானே அவள் ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கிற நல்ல பிள்ளைன்னு சொல்லி நான் தெரிந்து கொண்டேன். தயவுசெய்து இந்த காரியத்தில் அப்பா அம்மாவை அமைதியெல்லாம் இருக்க சொல்லுங்கன்னு சொன்னான். தட் இஸ் ஃபேக்ட். வாழ போகிறான் அவன் தானே, குடும்பம் நடத்த போகிறான் அவன் தானே. அவன் சொல்கிறான், எனக்கு பிடிச்சிருக்குது. நீ ஒருவேளை உனக்கு சிலரை பிடிக்கலைங்க, இவெல்லாம் இப்படிலாம் இருக்கோம், எப்படி இப்படிக்காரன் ஆக முடியும்? அவர் பாரு எவ்வளோ சைலண்டாக பேசுகிறார், கண்ணே திறக்க மாட்டேன்றாங்க பைபிள் வாசிக்க வரும்போது. ஐயா அப்படி இருக்கட்டுங்க, இருக்கட்டும். ஆனால் அவரை தெரிந்து கொண்டு அதே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் தெரிந்து கொண்டேன் இல்லையா? ஆண்டவருடைய தெரிந்து கொள்ள ரொம்ப வித்தியாசமானதுங்க. நிறைய பேர் வேலைக்கு கூப்பிடுறாரு, சில காலையில் இருந்து சுறுசுறுப்பான காலையில் வந்துட்டான், சில அடுத்தாலும் வந்துட்டான், சில வேலை வெட்டி இல்லாமல் தெரியல உட்கார்ந்து இருந்து கதை பேசி ஊர் கதை பேசிக்கிட்டு ஒரு 4 மணி 5 மணிக்கு போய் பாப்பா வேலைக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. வேலையெல்லாம் முடிஞ்சு கூலி கொடுக்குறாங்க. என்ன சோம்பேறி பேலையும் கூப்பிட்டு வந்திருக்காரு, வேலையே செய்யலை. ஒரு கத்தி எடுத்தானோ அல்ல மம்பட்டி எடுத்தானோ ஒன்றுமே செய்யலை. இவனுக்கெல்லாம் எங்கே காசு கொடுக்கணும்? தேவையில் வாட்சில் சும்மா ஒரு 50 பைசா 20 பைசா கொடுத்து அனுப்பலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நியாயமான ஒரே பணத்தை கொடுக்குறார். அவர் கடுப்பு வருது. நீ உன் வாழ்க்கையில் சில காரியங்களை உன்னால் தாங்கி கொள்ள முடியலங்க. இவன்லாம் இப்படி ஆக முடியுமா? இவன்லாம் நல்லா இருக்க முடியுமா? நான் யோக்கியம், நான் தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனரை தெரிந்து கொள்ளுகிறார். தாவீதை பற்றி சரித்திரம் எழுதும் பொழுது ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். அப்போ கோலியாத்து பெரிய ஜெயிண்ட், அவனை எதிர்த்து நிற்கணும். அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி உள்ள ஒரு மனுஷன் தான் கொஞ்சம் அந்த சரித்திரம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த ஜெயிண்ட், அந்த பெரிய பலவான வெட்கப்படுத்துறதுக்காண்டி அந்த குடும்பத்தில் போய், ஈசாயோட குடும்பத்தில் போய் பலவீனமான ஒரு மனுஷனை தேடுறாரு. சின்ன பையனை பார்த்து தேடுறாரு. பிரைஸ் எல்லாம் இப்போ புரியுதுங்களா? சின்ன பையனை தேடுறாரு. சாமுவேல் அசந்து நிற்கிற பராக்கிரமசாலிகள் அவங்க வர்றாங்க, அவங்க அண்டைமாரில் வர்றாங்க. அவங்கள ஒருத்தர் தான் போட்டி சரியான போட்டின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த பலவீனமான தாவீதை தெரிந்து கொண்டு அந்த சின்ன தாவீதை வச்சு தான் பெரிய கோலியாத்தை கடை வைக்கிறாரு, விழ வைக்கிறாரு. இன்னைக்கு உனக்கு அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, உனக்கு பெரிய படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லைன்னு சொல்றியா? ஆண்டவர் சொல்றாரு, பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனரை தெரிந்து கொள்கிறார். எனக்கு அடிக்கடி வீசிங் வருதுங்க, அடிக்கடி எனக்கு பலவிதமான வியாதிகள் வருது, தொல்லைகள் வருது, என்னால் முடியுமான்னு சொல்லி உன்னை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். நீ காலை சேரப் மை பிரதர், எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேனால எனக்கு பண்ண முடியுமா? கர்த்தர் உன்னை தான் தெரிந்து வைத்திருக்கிறார். இந்த வருஷத்துல இது செய்யணும் கர்த்தருடைய திட்டம், இந்த மாசத்துல இது செய்யணும் கர்த்தருடைய திட்டம், அதனால கர்த்தர் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறார். நீ காலையில் சொல்றாரு,
நான் வித்தியாசமான தேவனாய் இருக்கிறேன். பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனரை தெரிந்து உள்ள கர்த்தராகி நான் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறேன். உனக்கு கொடுத்த வாழ்க்கை, உனக்கு கொடுத்த பொறுப்பை நான் ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன். நிச்சயமாய் அப்படிப்பட்ட இன்ப நாளாய் மாறுவதாக. God bless you abundantly. Amen.